வணக்கம். தகவல் 455. முள்ளிவாய்க்காலில் நடந்தது என்ன? புதுமாத்தளன் கடற்கரையில் நோயாளர்களை மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலைக்கு அனுப்பும் கப்பல் பல இழுத்தறிப்பின் பின் அன்றுதான் வந்து சேர்ந்தது. கப்பலில் நோயாளர்களை ஏற்றி அனுப்பி சில நிமிடம் கழியும் முன்னே கடற்கரை நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தின் எறிகணைகள் மழையாய் பொழிந்தன. நிசப்தங்கள். நாங்கள் ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் ஒரு பனைமரத் தடையில் அமர்ந்து கொள்கின்றோம். இனி இங்கே இருந்து சரிவராது. இப்போது செல் அடி முடிய நிறைய காயப்பட்டவர்கள் வரும் போவமா அக்கா? பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுகின்றாள் அமரொளி. அங்கே கூப்பிடும் தூரத்தில் பதுங்கு குழியில் இருந்து அக்காக்கள் இங்கே ஓடி வாருங்கோ, கொஞ்ச நேரம் இருந்துட்டு எறிகணை வீச்சு குறைய போங்கோ என்று விடாமல் கத்தினார்கள். அறிமுகம் இல்லாத ஒரு இளம் பெண் அவளுடன் சேர்ந்து அவளது குழந்தையும் மழலை தமிழில் அழைத்தது. நாங்கள் அவசரமாக போகணும், நீங்கள் பதுங்குகுழியில் இருங்கோ என்று சொல்லவும் படார் என்ற சத்தத்தில் அருகில் விழுந்த எறிகணையால் கண்கள் இருட்டாகியது. புகையில் முழித்து பார்த்த போது அடுத்த பதுங்குகுழியில் இருந்த குடும்பம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. உடனடியாக பதுங்குகுழிக்குள் பாய்ந்தோம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தைகளுக்கு முதல் உதவியும் அளித்தோம். ஆனாலும் தலையில் பாரிய காயம் அடைந்த அந்த குழந்தையின் தாய்க்கு செயற்கை சுவாசம் கொடுத்தும் காப்பாற்ற முடியவில்லை. அதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு குழந்தை, அம்மாவை அமர்த்த வேண்டாம், அம்மாவுக்கு காய்ச்சல் என்று கதறி அழுதது. தாயின் உடலை பக்கத்தில் இருந்தவர்களின் உதவியுடன் தந்தை வெளியில் தூக்கவும் தாய் இறந்தது தெரியாமல் இராணுவம் எறிகணைகள் வீசுகின்றார்கள், அம்மாவை பதுங்குகுழிக்குள் படுக்க விடுங்கோ என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவளின் பிள்ளைகள். அப்போது அவளின் மகள், அம்மா உண்மையா செத்துட்டீங்களோ, வாருங்கோ இருங்கோ என்று சொல்லி சென்ற குரலும் சேர்ந்து என் இதயத்தை ரணமாக்கியது. எறிகணையின் அகோர ஒலிகள் வீச்சாகிக் கொண்டே இருந்தது. டாக்டர் ஒருக்கா என்ற மனைவிக்கு வயிற்று குத்து, ஓடி வந்து பாருங்கோ, பக்கத்து பதுங்கு குழியில்தான் என்று அந்தரித்தாள் தடுமாறும் குரலில். சரி என்று அடுத்த பதுங்கு குழியை அடைந்து அவளை பரிசோதித்த போது குழந்தை பிறப்பதற்கான நேரம் நெருங்கியதை அறிந்து கொண்டோம். அவள் வலியாள், கதறினாள். மருத்துவமனை அனுப்புவதற்கான சாத்தியங்கள் இருக்கவில்லை. பிரவச அறையாக அந்த பதுங்கு குழியை மாற்றினோம். பெயர், வயது என்பவற்றை குறித்து கொண்டோம். தணிக்கையின் பிரவசம் பதுங்கு குழியில் எமக்கு பெரும் சவாலாக அமைந்தது. ஆனாலும் நாம் இருக்கின்றோம் என்ற துணிவில் எம் செயல்பாட்டிற்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கினாள் அந்த பெண். அந்த நேரம் அழகிய ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தையின் அழுகை சத்தம் தாய் தந்தையை மட்டுமல்ல எம்மையும் மகிழ்வித்தது. அங்கு நடந்த கொடூர தாக்குதலில் மே 15 பதுங்கு குழியில் இருந்தபடியே தாயும் பிள்ளையும் படுகொலை செய்யப்பட்டார்கள்.
இந்த செய்தியை 2014 ஆண்டு அந்த குழந்தையின் தந்தை என்னை இனங்கண்டு பேருந்தில் வைத்து கூறியது, இதுக்கு மேல் விவரம் கேட்க மனமில்லை. முள்ளி வாய்க்காலில் நடந்தவற்றை நேரில் பார்த்தபின் எவர்தான் கேட்டு அவர்களின் மனதை புண்படுத்துவார்கள்? நாம் தமிழர்கள் என்பதனால் நீதி தேவதையும் வரவே இல்லை. இனத்தின் விடுதலையின் விலை. இதை எழுதியவர்கள் மருத்துவ பிரிவு போராளி மிதயா கானவி. எழுதப்படாத நாட்குறிப்பில் இருந்து அவர்களது உள்ளத்து குமுறல். நன்றி, வணக்கம். சிவாஜி செல்வராஜ்.